மரியாதையா போயிடும். நீ பொம்பளோட கூத்தடியில் நம்மள வச்சுக்க. அது என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வை. அது வந்து இங்க நடந்தது யாரும் சொல்ல மாட்டியா? இல்ல இங்க நடந்தது யாரும் சொல்ல மாட்டல. நான் தெரியாம தான் கேட்டது பாரு. இங்க நடந்தது யாரும் சொல்ல மாட்டல. சரி சொல்ல மாட்டேன். எனக்கு விடுங்க. சொல்லிடு சரியா? படுத்துன்னு வருது. இல்ல அதே நினைப்பா இருக்கு. சீக்கிரம் 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 காதை சொல்லணும் சரியா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அக்கா வீட்டுக்கு போனாலும் அரிசியும் பருப்பும் கொண்டு போகணும். கழுவிக்கு காலையில இளவு எடுத்துட்டு போலக்கேன். காலையில இருந்து கூவிக்கிட்டே கிடக்குறேன். என்ன சாப்பிடுறீங்க? அப்படி உள்ள மட்ட சொத்தெல்லாம் கிளவி பேர்ல இருக்குது. அதனால இறங்கி போக வேண்டியிருக்கேன். இல்லைன்னா இந்த கிளவியெல்லாம் நன்னு வச்சு தண்ணி ஊத்தோனா. பணம் பார்த்து பண்டங்கள் குணம் பார்த்து பெண்ணை கொல்லு. சும்மாவா பழமொழி சொன்னாவா? காலையிலே மாமியார் வாயில வந்து விழுந்துட்டேன். இப்ப என்ன சாப்பிடுறது? அப்படி குணம் பார்த்து பொண்ணு எடுக்கணும்னே சும்மா சொல்லி வைக்கல. எப்பா கிளவி படுத்துற பாடு போய் தொலையும் மாட்டேங்க கிளவி. கஞ்சி வச்சிருக்கேன் சாப்பிடுறது? அப்படி சரி சரி கொண்டு வை. ஐயோ எம்எல்ஏ வந்திருக்காவே. வாங்க வாங்க எம்எல்ஏ எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க. நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. பயம் அறியாத இளங்காலக்கன்று, வீரத்துல புலி, செயல்ல சிறுத்தை. அதனாலதான் நம்பி உங்க புள்ள கிட்ட காரியத்தை கொடுத்தேன். அது ஐயோ மாமியார் இருக்காங்களே, அது முடிச்சிருவா. நான் சொல்லியிருக்கேன் அவங்கிட்ட. செயல்ல புலின்னு தான் நானும் நினைச்சேன். அந்த புலி இப்போ மானுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்குது. புலி மான வேட்டையோட தான் செய்யணும், சரணடைய கூடாது. அவன் பொண்ணு பின்னாடி போக மாட்டானே. புலி நீ வேட்டையாடுமா எப்படி? ஏ கோடாரி, என்ன எம்எல்ஏ கிட்ட ஏகப்பட்ட வசூல் பண்ணிருக்கு புலி. வேலையை முடிக்கலன்னா தலை இருக்காது. எந்த கொம்பனாலும் விட மாட்டேன். அவனுக்கு குணம் பார்த்து பொண்ணு எடுக்காம விட்டுட்டேன். பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு சும்மாவா சொன்னாங்க? குணம் பார்த்து பொண்ணு எடுத்திருக்கணும். பணப்பைய பிடிச்சு கட்டி வச்சு குடும்பமே சீரழிஞ்சிரும் போலுக்க. போய வச்சு குடிச்சமா இருங்க. யாவா பின்னாடி போக மாட்டா. போன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க போல உங்க காரியம் நல்லபடியா நடக்கும். தாய் கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப மானு பின்னாடி போறான், பாத்துக்கிடுங்க. எவாவா என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்காவா? அவ கொண்டே அறுத்து அவளை அசிங்கப்படுத்தி என் பிள்ளைய விட்டு அவளை ஓட வைக்கல. இவ எவகிட்ட போய் மயங்கடா? இவனையே மயக்கணுவா எவா? என்னமா வாசல் நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்ன வரவேற்கிறதுக்குத்தான் எம்எல்ஏ மூலம் தகவல் வந்திருக்குது. அதான் வெளியே காத்துக்கிட்டு இருக்கா. அவன் எதுக்கு வந்தாரு? நீ வேலையை ஒழுங்கா முடிச்சா அவன் எதுக்குங்க வர போறான்? அவன் மேல எதுக்கு கோவப்படுற? அவங்கிட்ட இருந்து பெட்டி பெட்டியா வாங்கிருக்கல. வேலையை முடிக்கணும் வரதான் செய்வான். வேலையை முடிக்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவர் கொடுத்துட்டோம் உடனே முடிக்க முடியாது. காலம் ஆகதான் செய்யும். எதுக்கு காலம் ஆகுது? அம்மா அது சாதாரண விஷயமா? அப்பெல்லாம் லேஸ்ல முடிக்க முடியாது. சரி உனக்கு பொண்ணு பார்க்க போலான்னு இருக்க. பொண்ணா? இப்ப என்ன அவசரம்? நேத்து அண்ணனுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல ஒரே பந்தல்ல அண்ணனுக்கும் தம்பிக்கும் முடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலு கண்ட இடத்துல போறதுக்கு முன்னாடி கால் கட்டு போட்டுட்டா நல்லது. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். 2 வருஷம் ஆகணும். ஏன் 2 வருஷம் ஆகணும்? கல்யாணம் வேண்டாம். ஒரே பந்தல்ல வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டா இந்த பாக்கியம். கல்யாணம் பண்ணி வாழ போறான் அவன். அவனை நீ கட்டாய பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க சும்மா இருங்க. உங்க வேலைக்கு எதுவும் உண்டா மட்டும் பாருங்க. என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாச்சு உங்களுக்கு? ஏன் கல்யாணம் பண்ணனே? நம்ம வீட்ல பொம்பளை பிள்ளையா இருக்குது. அண்ணனுக்கும் உனக்கும் ஒண்ணு போல முடிச்சிருங்க. உனக்கு நான் பொண்ணா கிடைக்காது. ராஜ தொலையாட்டு இருக்க. உனக்கு பொண்ணு கொடுக்க அவன் போட்டில தான் நிக்கான். ஒரு பெரிய இடமா பார்த்து முடிச்சு வைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். 2 வருஷம் ஆகணும். அப்படின்னா அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா அவ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கணும். அதான் 2 வருஷம் கேக்குறேன். அது என்ன 2 வருஷம்? இல்ல 2 வருஷம் ஆகணும். எனக்கு நிலைமை இப்ப சரியில்லை. அதெல்லாம் பொண்டாட்டின்னு ஒத்தி வந்துட்டா நிலைமை சரியாயிரும். இப்ப ஏன் இப்படி கட்டாய பண்றீங்க? என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. மனசுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் சொல்லு. அவளையே முடிச்சு வச்சிருந்தேன். போட்டு வாங்கி பாக்கா பணம் வாங்காம இவளாவது தாலி கட்டி வைக்கிறதாவது. அப்பலாம் இல்லையே. விழுந்துட கூடாது. விழுந்துட்டனா இந்த பாக்கிய யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த அசலுக்கு என் வீட்டுக்கு மருமக வரக்கூடாது. நான் எவ்வளவு பார்த்து உனக்கு கட்ட சொல்றேனோ அவளை தான் நீ கட்டணும். என் மனசு எவ்வளவு இப்ப இல்ல. என் பையனையும் முத்தாதான் வளர்த்தேன். பாதவத்தி உன்னை கெட்டி வச்சேன். என் முள்ளத்தால நிமிரவே இல்ல. பொண்டாட்டி புருஷனை அடக்கி ஆடுறது ஒன்னும் தப்பு இல்ல.
ஆனா புருஷத்துல நிமிராமே வச்சு அடக்கி அழுத பாரு, அதுதான் தப்பு. இப்ப உங்க பிள்ளைக்கு என்ன குறை வந்துட்டு? குறையே நீதானே. ஊர் உலகமே சொல்லுச்சு அந்த வீட்ல பொண்ணு எடுக்காத, நல்லசாமி வீட்ல பொண்ணு எடுக்காதேன்னு. ஆத்தாக்காரி அப்படி இருந்தா மவளும் அப்படித்தான் இருப்பான்னு பழமொழி. அம்மைய ஆத்தங்கரையில பார்த்தா மவள கொத்தங்கரையில பார்க்கலாம்னு. சரியாதான் இருந்திருக்கு. கிளவி போட்டோ போட்டோ எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். என்னையா வந்த வேகத்துல கிளம்பிட்ட? வேலை கிடக்கு அதான் கிளம்பிட்டேன். மாத்திரம் சாப்பிடல அப்படி. அதெல்லாம் உங்க அம்மா அழகா கொடுத்துருவா. ஏன்னா நான் உசுரோட இருந்தா சொத்தாவை அனுபவிக்க முடியும். அதுக்காக அக்கறையா பாத்துருவா. சரி பாட்டி, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். மனசுக்குள்ள பட்டாங்குச்சி வந்திருக்குன்னு தெரியுது. சுத்தமுள்ள கையை தான் பொம்பளை விரும்புவா. கையை சுத்தப்படுத்து. கையை சுத்தப்படுத்தினாதான் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. உங்க அம்மா வாழ வச்சிருவா. உன் மனசுல இருக்கத அந்த புள்ள கிட்ட நீ சொல்லிட்ட? பாட்டி சொல்ல முடியாது. உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னா உன் மனசும் சுத்தம் இல்ல, உன் கையும் சுத்தம் இல்ல. வெட்டி பைய கூட மனசுல இருக்க காதல சொல்லி விடுவான். ஆனா சுத்தம் இல்லாதவன் சொல்ல முடியாது. பொம்பளை மனசு ஆழத்திலயும் ஆழம். அவ மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஆழம் தெரியாத பொம்பளை கிட்ட நீ உன் காதல சொல்லிடுவ. கட்டாயமா சொல்லிடுவ. உன் கண்ணு முன்னாடியே அவ இன்னொருத்தன் கூட வாழ்றத உன்னால பார்க்க முடியும். கொண்ட போட்டுருவேன். என்ன தவிர வேற எவன் கூட அவன் வாழக்கூடாது. பையன் உண்மையாத்தான் காதலிச்சிருக்கான். ஆத்திரப்படுறதுலாம் நல்லாத்தான் இருக்குது. ஆனா கை சுத்தம் இல்லையே. உங்க அப்ப பலசர கிடைச்சிருக்கான் பாரு, அவன் தராசப்பி பாரு. அப்படி சரிசமா இருக்கும். நியாயத்தை அவனுக்கு பிறந்த புள்ள நீ. தாய் சொல்ல கேட்க வேண்டியதான். நல்ல சொல்லதான் கேட்கணும். தாய் பேயா அறிவுரை கூறிக்கிட்டு இருக்கா, கேட்கணும்னு அவசியம் இல்ல. வளப்பு என் புள்ள வளப்பு. உங்க அம்மா பேயின்னு தெரிஞ்சும் அவன் ஸ்தானத்தை விட்டு இறங்கவே இல்ல. அட்டி படைக்கத்தான் செய்தான். ஆனா என் புள்ள நியாயஸ்த. புள்ளைய காரம் பிடிச்சிருவேன். போடா பைத்தியக்காரா. இந்த குணத்தோட இருந்தா உன்னை எவ்வளவு ஏத்துக்கிட மாட்டான். அப்படி ஒத்தி உன்னை ஏத்துக்கிட்டானா அவ மனசை பார்த்து வரல, உன்கிட்ட இருக்க பணத்தை பார்த்து வாரா. உண்மையிலே அவ பொண்ணா இருந்தா உன் கண்ணத்திலே அரைவா. அது நடக்கும். பெரிய வந்தானே ஆளை காணும். உன் பொண்டாட்டி அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துட்டு அதான் போயிட்டான். பொண்ணா இவனுக்கு என்ன வயசாகி போச்சுன்னு பொண்ணு பார்த்துருக்கா. எம்எல்ஏ வந்திருந்தா அந்த நல்லச்சிவே என்ன சொன்னானோ தெரியல. ஏதோ உன் புள்ள ஏதோ மானு பின்னாடி போய்கிட்டு இருக்கானா, அதான் அவன் கொடுத்த வேலையை முடிக்கலையா. அத்தா உன் பொண்டாட்டிக்கு பயம் வந்துட்டு இவ பார்த்தது சில்லாட்டி உன் மௌனுக்கு கட்டி வச்சுட்டோம்னா அவனுக்கு கல்யாண வாழ்க்கை வெறுத்துரும், இல்லற வாழ்க்கை வெறுத்துரும். அப்புறம் எம்எல்ஏ சொன்ன வேலையெல்லாம் கச்சிதமா முடிச்சிருவான்ல. இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா பாத்தியா? கிளவி பத்த வச்சுட்டாளா? இப்ப சேர்மாவுக்கு என்ன வயசாகி போச்சுன்னு நீ அவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னியா? கண்ட இடத்துல கால் வச்சுக்கிட்டு நாளைக்கு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடக்கூடாதுல்ல. கண்ட இடத்துக்கு வாலிய பையனுக்கு கால் போகக்கூடாது. அவன் போறேன்னு நினைச்சிருந்தா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அவன் ஒன்னும் கூட்டிட்டு வரலையே. கூட்டிட்டு வந்துட கூடாதுல்ல, அதுக்குத்தான் நானே கால் கட்டு போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அறிவிட்டதா வேலையெல்லாம் பார்க்காத. இல்லங்க, நல்ல இடத்துல தான் பொண்ணு போய்விட வேண்டாம். அதெல்லாம் நீ நல்ல இடத்துல தான் பாப்ப, ஆனா இவனுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க மாட்டேன். இப்ப மூத்தவனுக்கு கூட நீ நல்ல இடத்துல தான் பொண்ணு பார்த்திருக்க. குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்ல, ஆனா உன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? எனக்கு கேட்கணும். ஏன் கேட்கணும்? நான் தானே பெத்தேன். நான் கெட்டி வச்ச புள்ள கூட வாழ்ந்தா போதும். அப்படித்தான் நானும் அன்னைக்கு நினைச்சு விட்டேன். பாத்துக்க, என் புள்ள இன்னைக்கு படுத பாட்ட பாத்தியா? நான் பெத்தேன் ஏன் சொல்லதான் என் புள்ள கேட்கணும்னு அடங்காப்படாரி ஒன்னத்துக்கு என் பிள்ளைக்கு கட்டி வச்சேன். அன்னையோட என் புள்ள வாழ்க்கையே போச்சுது. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன குறை? இந்த குடும்பத்தை நான் கொண்டுட்டு வரல. குடும்பத்தை நாய் கூட கொண்டுட்டு வரும். நல்லா கொண்டு வந்து எங்க முக்கியம். இன்னைக்கு ஊர் உலகத்துல நமக்கு தான் சொத்து அதிகம். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு பெட்டி கடை மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு ஊர்லயே சொத்து சகத்தோட இருக்கதே நம்ம குடும்பம் தானே. சேர்மா பாட்டிங்க பேரோட இருக்கது எப்படி? பெரிய வீட்டு பாட்டின்னு பேர் எடுத்திருக்கல எப்படி? என்னால பெரிய வீட்டு பாட்டி பேர் முக்கியம் இல்ல, நான் எப்படி வாழ்றேங்கதானே முக்கியம். ஊருக்குள்ள இன்னொன்னு சொல்றவ கேட்டுக்க. அந்த பாட்டி நல்லவியதான் அந்த வீட்டுக்கு வந்து கவலை மருமவா. அது ஒரு காசுக்கு ஆவாதுன்னு ஊருக்குள்ள பேச்சு பேசுறவன் நாக்க அறுத்துருவேன். ஊர்ல இருக்க அத்தனை பேர் நாக்கி நீ அறுக்கதான் செய்யணும். இந்த இடத்தால பேச்செல்லாம் வேண்டாம். இல்ல நீயாவது கேட்கலாம்ல நம்ம மூத்தவங்கிட்ட. பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீ நிச்சயத்தத்தோ நாளா கழிச்சு இப்ப கேட்டு என்ன பண்ண போறியா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கேட்டிருக்க, காரு கேட்டிருக்க, 100 பவுன் நகை கேட்டிருக்க. அத்தனையும் கொண்டுட்டு வரவா இந்த வீட்டுல எப்படி வாழ்வா? நீங்க வேறப்பா, அவங்க இதுக்கு இங்க வரணும். அத நம்ம அண்ணன் வித்தாச்சே. வாயா என் சிங்க குட்டி, என் செல்ல குட்டி வாயா. பாட்டி என்ன சாப்பிட்டீங்களா? நீ வரணும் ஐயா காத்துக்கிட்டு இருக்க. வெட்டி பைய, வீணா போன பைய.
பிரயோஜனம் இல்லாத பையன். இப்படி இந்த பையில கரைச்சு கொட்டிக்கிட்டே ஊர்ல மட்டத்துல லஞ்சம் வாங்குறவன் உனக்கு உத்தம. நான் உழைச்சு என் சொந்த உழைப்புல மேல போறேன்னு சொன்னா உனக்கு வெட்டி பையன். கபடி கபடின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் உங்களுக்கு உழைச்சு முன்னேற போறான். அவனுக்கு தெரிஞ்ச வழியில தான் போய்கிட்டு இருக்கான். ஊர்ல மட்டும் திருட்டு கள்ளத்தனம் முன்னமல்தனம் பொறுக்கித்தனம் ஒரு பொம்பளை விட மாட்டேங்க. தேவை வார்த்தை விடாதீங்க. நான் எந்த பொம்பளை பின்னாடி போனேன்? என்ன பேச்சு பேசுற நீ? அவன் மூத்த வேணும்னா நம்மளை கொண்டு எங்க தள்ள போறான்னு அவன் பயத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான். 2 நாளைக்கு அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா நான் பெத்த நான் படிக்க வச்சேன். நான் எதுக்குல கேட்கணும்? அவனதான படிக்க வச்சீங்க. அவன் கூட வாழ வர பிள்ளையே இல்லையே. கல்யாண வாழ்க்கைங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்டது. அதுல நீங்க எப்படி வர முடியும்? அப்படி கேளு சிங்கக்குட்டி. உங்க பிள்ளைய மட்டும் நீங்க பாத்தீங்க. அவன் கூட வரல இல்லையா? எப்ப அவனுக்குன்னு ஒத்தி வாராலோ அப்பவே உங்க உரிமை விட்டு போச்சுது. பிறகு என்ன அப்புறம் எப்படி உங்க பிள்ளையாவா? அறிவு இருந்தா இப்பெல்லாம் பேசுவாளா? கல்யாணம் பண்ணிட்டுனா அவன் புருஷன் தான். அவளுக்கு தான் சொந்தம். பிறகு நீ பேத்தேன் வளர்த்தேன் படிக்க வச்சுக்கிட்டு அவன் ஒண்ணு இவனை மாதிரி எடுத்துருக்கான் கிடையாது. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். அவனுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பெரியனே தோடே வா. இப்ப நீ எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? என்னம்மா அம்மா பாத்துக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு. நீ அம்மா வீட்டுல தேவை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா பிடிக்க வேண்டியதுதான். அதுவும் ஒரு அளவுதான். அம்மா இது செஞ்சா சரியா தான் இருக்கும். அப்படியா? நீ எப்படி கல்யாணம் பண்ண நானும் பாக்குறேன்னு மூடிட்டு. ஒருவேளை உனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது. அம்மா சொன்னாங்கன்னா அந்த புள்ளைய விட்டுட்டு வேற ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டுவா. ஆல்ரெடி காதல் வந்திருக்கும் போலுக்கு. அட்ரஸ் சக்கனா இப்ப சொல்றேன்டா, உன் காதல் ஜெயிக்காது. சத்தியமா உன் காதல் ஜெயிக்காது. ஜெயிக்காதுன்னு எனக்கும் தெரியும். அவளை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கூடிய வைக்கணும். தூக்கிட்டு வந்துடுவேன். என்னடா பேசுற? என்னெல்லாம் ஒருத்திக்கு பிடிக்கும் பாரு. எனக்கு பிடிக்கும். அவன் என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். என் கூட கட்டாயப்படுத்தி வச்சிருவேன். சி படா. அந்த பிடிச்சவளை எவனுக்கா விட்டு கொடுத்துட்டு எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்க்கை நினைச்சியோ கண்ணு துண்டமாக்கிறேன். சே கேடு கட்டவன. அது ஒரு பொண்ணு மனசை இடம் பிடிப்பியா? அதை விட்டுட்டு தூக்கிட்டு வந்துருவானோ. தூக்குறேன் பாக்குறியா? தூக்கிட்டா மட்டும் எவனுக்கு விட்டு கொடுக்க முடியாதுல. என்னால எவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அவன் உடல் உயிர் எல்லாம் எனக்கு மட்டும்தான். உனக்கு ஆசை காதல் இல்ல. அவ உடம்புல உனக்கு ஆசை. அவ்வளவுதான். காதலிச்சு பாரு. உனக்கு இந்த மாதிரி சிந்தனை வராது. நீ அவ மனச விரும்பல. அவ உடம்பு விரும்பிக்கிட்டு இருக்க. நீ காதலிக்கல. அவ அழகுல மயங்கி இருக்க. தனக்குத்தான் அந்த பொருள் கிடைக்கணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. அது எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நாசமனா போனாலும் பரவாயில்ல. அது என் கைக்குள்ள இருந்தா போதும். நான் பிச்சு புடுங்கினாலும் பரவாயில்ல, நான் கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல. அந்த பொருள் என்கிட்ட இருக்கணும், நான் அனுபவிக்கணும். அதுதான் இப்ப ஓ மனநிலை. இல்ல அது உங்க அம்மா உன்னை எப்பவுமே ஆம்பளை சிங்கம் ஆம்பளை சிங்கம்னு சொல்லுமே. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, ஆம்பளை சிங்கமா இருந்தா, அந்த பொண்ணுகிட்ட போய் அவ கண்ணை பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு பாப்போம். சொல்லு. நான் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, அவ கண்ணை பார்த்து சொன்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. வேலை மட்டும் கிடைக்கட்டும், உன் கழுத்து தாலி கட்டி என் வீட்டுக்கு கெத்த என் பொண்டாட்டிய கூட்டு போறேன்னு அவ கண்ணை பார்த்து சொல்லியிருக்க. இது வரைக்கும் அவ கண்ணை தவிர நான் வேற எதையும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பொண்ணு கண்ணை பார்த்து பாரு. அவன் மேல வர்ற காதலும் மதிப்பும் அதிகமாகும். பைத்தியமாக்கும். ஆகா எப்பவும் நம்ம கூட இருக்க மாட்டாளா, அவளை கட்டிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை இருக்கும். அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். யாரு இல்ல யாரு திரு 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 திருன்னு வருவா. அவ கண்ணு இல்ல கண்ணு. அவ கண்ணை பார்த்து சொன்னேன்டா. கண்ணை பார்த்து அவ கண்ணுல தெரிஞ்சது அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுதான் காதலி. உடம்பு வேலை ஆசைப்பட்டுக்கிட்டு காதலா தூக்கிட்டு வந்துருவாராம். இவன் என்ன சொல்றான்? கண்ணை பார்த்தா நானும் கண்ணை பார்த்தனேன். கண்ணை பார்த்தா நானும் விரும்பினேன். ஆனா இல்ல, நான் அவகிட்ட என் காதல சொல்லுவேன். நான் உடம்பு மேல ஆசைப்படல. நான் உடம்பு மேல ஆசைப்படல. அவ கண்ணை பார்ப்பேன். நான் அவ கண்ணை பார்ப்பேன். அவ கண்ணை பார்த்து சொல்லுவேன். நான் ஆம்பளடா. நான் அவ கண்ணை பார்த்து சொல்லுவேன். என்ன சொல்லுனே? உனக்கு பாத்துக்க பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி. கட்டாயப்படுத்தல, அவங்கிட்ட சொன்னேன். பெரியவனே பாத்துக்க பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆஹா இதுதான் சரியான சந்தர்ப்பம். சின்னவன் நிக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஐயா பேராண்டி உண்மையை சொல்லிரு. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உங்க அம்மா பாத்துக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. அது 100 பவுன் காரு 10 லட்சம் ரூபாய் ரொக்கம்.
ஒண்ணு பிடிக்கலமா. அதெல்லாம் சக்காதாதா. ஒருவேளை நான் அவளை பார்க்காம இருந்திருந்தா அம்மா சொன்ன பொண்ணை கட்டியிருப்பேன். என் மனசுக்குள்ள இப்ப அவதான் இருக்கா. ஆனா இப்போ அவதான் இருக்கான்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான், காலத்துக்கு நான் அவளை சேர முடியாது. அம்மா, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். நான் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. எதுக்கு? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லம்மா. இப்ப என்ன சொல்ற? நான் விருப்பம் இல்ல சொல்லிட்டேனே. எல்லாரும் சேர்ந்து அவனை மாத்திட்டீங்களா நீங்க? இல்லம்மா, எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா அது என்னமோ தெரியல, அவளை எனக்கு பிடிக்கல. அவளை பிடிக்கலன்னா அப்ப வேற யாரையும் பிடிச்சிருக்க அப்படிதான் உனக்கு? அது அம்மா, ஆகா பையன் எங்க விழுந்திருக்கான். எழுச்சினோட உங்க அண்ணன் எங்க விழுந்திருக்கான், காப்பாத்தி விட்டுரு. அப்படின்னா இவனும் விழுந்திருக்கான். ஆமா, அதான் அவன் விருப்பம் இல்லைன்னு சொல்றான், விட்டுருங்க. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அந்த வீட்டுல பேசி முடிச்சிட்டேன். நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நான் அவளுக்கு கொடுத்தவன் செஞ்சுட்டேன். ஐயோ, நச்சு 3 வாட்டி கொடுத்துட்டேன். அங்கதான் நான் கட்டுவேன். ஏமா, எனக்கு நீங்க பார்த்த பொண்ணு பிடிக்கலாமா? எவ்வளவு தைரியம் தான் நீ என்னை பார்த்து பேசுவ? அம்மா பார்த்தாலே பயந்துட்டு இருந்த, இப்பெல்லாம் உனக்கு பயம் இல்லாம போச்சுல? இல்லம்மா, நான் இல்லம்மா, எனக்கு பிடிக்கல அந்த பிள்ளைய. சரி, வேற யாரை பிடிச்சிருக்கணும் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க. நம்பாதே நம்பாதே. கபடி ராஜா. இல்லம்மா, சும்மா பாட்டு படிச்சேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்காம போகுதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு பொண்ணு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. எனக்கு அவ பிடிக்கல. மறுபடியும் மாட்டிக்கிட்டானே. அவ பிடிக்கலன்னா என்னடா அர்த்தம்? வேற யாரையும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதப்ப இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற யாரும் பிடிச்சிருக்கு? அது வந்து இல்ல, நான் சொன்னா அம்மா அவ்வளவுதான். நான் சொல்ல மாட்டேன். இப்படி மாட்டுவானா? இல்லம்மா, எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்னா நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க. இல்ல, நான் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட என் காதுல சொல்லல. நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். என் பிள்ளைய நான் பெத்து, நான் வளர்த்து, படிக்க வச்சேனாலே ஒருத்தி. இப்ப என்ன ஆயி போச்சுது? அவ எவனு நான் கண்டுபிடிச்சு அவ முன்னாடியே இவளுக்கு நான் என் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் போக்கவே இல்ல. என்னமா இவளா? என்னத்த சொல்ல? அவ அப்படித்தாயா. நீ கடைக்கு போ. யாரு தங்க மாமா கடையில இருந்தா அப்பவே வச்சு கூட்டிட்டு இருந்தா பாட்டி பாட்டின்னு போய் பாரு. அந்த ஒரு புள்ளி இல்லைன்னு என் கடை நாசம்னா போயிடும். தங்க புள்ள இருந்தா வாழ. ஆகா, நம்மளுதான் கடையில இருக்குது. எப்பா, நான் கடைக்கு போறேன்ப்பா. கடனா இவன் தானே இருப்பான்னு தெரியல சொல்லுவானுங்க. அப்பா, நீங்கதான் எப்பவும் கடையில இருக்கீங்க. இந்த வாட்டி நான் கடைக்கு போறேன். இவன் கடைக்கு போறீங்க, நம்ம ஓடிடும். எப்ப நான் கடையை பாத்துக்கிறது? நான் கடையை பார்ப்பேன். அப்பா, நான் கடையை பார்க்கேன்ப்பா. என்னடா அவசரத்துக்கு கடை பார்க்க சொன்னா கூட ஒரு பைய பார்க்க மாட்டான். இப்ப நான் பார்க்க நீ பார்க்க போட்டி போட்டு போறானுங்க. அதான் எனக்கும் தெரியல. எதுக்கு ஆளுக்கால கடையை பார்க்க போட்டி போட்டு போறானுங்க? அவசரத்துக்கு கூட பார்க்க மாட்டானுங்களே. என்னன்னு பாத்துட்டு வரேன். அது என்னன்னு போய் பாரு. அது என்னன்னு எனக்கு தெரியும். ஆகா, ஆனா பெரியவன் எதுக்கு போறான்? சின்னவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். பெரியவன் எதுக்கு போறான்? டேய் சின்னவனே, கபடி ராஜா, நீ நைட்டு என்னென்ன அக்க போர் பண்றன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கிழவிக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ பண்ற அக்க போரு. ஆனா இவன் எதுக்கு போறான்? எட்டி, இன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பழக்கம் போல புட்டுனா. புட்டும் கிழங்கும் கொண்டு வந்திருக்க. நீ இடியாப்பமும் சீனியும். எட்டி, நான் உனக்கு தாரேன், சரியா? சரி, நான் உனக்கு புட்டும் கிழங்கும் தாரேன். கிழங்குக்கு என்ன வச்சிருக்க? சால மீன் குழம்பு. யப்பா, கிழங்கும் சால மீன் குழம்புமா? யப்பா, கொண்ட கொண்டன்னு கேக்குமே. கிழங்க தாளிச்சிருக்கீங்களா? ஆமா, தேங்காய் எல்லாம் போட்டு எங்க அம்மா தாளிச்சு வச்சிருக்காவே. நல்லா இருக்குது, என்ன டேஸ்டா இருக்குது. காப்பிக்கும் நல்லதா இருக்கும். நான் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் புட்டுக்கும். புட்டுக்கு என்ன வச்சிருக்க? புட்டுக்கு வழக்கம் போல சீனி தான். சீனியும் பச்சை பயிரும் வச்சு கொண்டு வந்திருக்கேன் மெத்துக்க. எடி வீட்டுக்கு மணிக்கு ஒன்று வாட்டு தருவியாட்டி? எடி நானே இதை முடிக்கலட்டி. என் ப்ராஜெக்ட் அந்த தான் கிடக்குது. அன்னைக்கு நீ ப்ராஜெக்டை முடிச்சிட்டலாட்டி? அது என் ப்ராஜெக்ட் இல்ல, அந்த அவ ப்ராஜெக்ட். நானே இன்னும் முடிக்கவே இல்லை. எப்படி முடிக்க போறேனே தெரியல. நானே முடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன் மெத்துக்க. இல்ல, நான் இன்னும் முடிக்கல. இன்னைக்கு தான் எப்படியாவது முடிக்கணும். அடுத்த செமஸ்டருக்குள்ள முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொடுக்கணும், இல்லைன்னா மார்க் கேன்சல் ஆயிரும். சரி பாப்போம், நான் இன்னைக்கு எப்படியாவது முடிக்க பார்க்கணும். எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டோம்னா முடிச்சிடலாம். திருள் வந்துடும்னா நாட்டு புத்தி வந்துடும். இன்னைக்கு எப்படியாவது மொட்டை மாடிக்கு போயிடணும் பத்துக்க. எடி, உங்க வீட்டுல துணி எடுக்க போறாங்களா கிறிஸ்மஸுக்கு? இல்லடி, இப்பதானே தீபாவளிக்கு எடுத்து முடிச்சாவே. இனி பொங்கலுக்கு தான் எடுப்பாவே. எடி, நம்ம ஊருக்கு தாவணிக்கார் வந்தார் பாத்தியா? ஆமா, சோப்பு கலர் தாவணி, பச்சை கலர் தாவணி எல்லாம் வச்சிருந்தாரு. எங்க அம்மாட்ட கேட்டேன், 60 ரூபா சொல்றாங்களா. எங்க அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டாவே. நல்ல கலர் கலரா வச்சிருந்தாரு பத்துக்க. எங்க அம்மா சாரமும் துண்டு எடுத்தாவே. அப்பதான் பார்த்தேன். எடி, நீ ஒரு மஞ்சள் கலர் பாவாடை வச்சிருந்தல்ல? ஆமா, மஞ்சள் கலர் பாவாடை. அந்த பொட்டு 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 தானே? அதுக்கு சோப்பு கலர் தாவணி போட்டா சூப்பரா இருக்கும்
தெரியுமா? அவர் வச்சிருந்தாரு, நல்ல டிசைனிங் சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? சரி, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரலாம் பாப்போம். எடி பொண்ணு சாப்பு வாங்குனியா? இல்லையா? ஏன்? இப்ப அதுல பொட்டு வரணும், ஸ்டிக்கர் பொட்டு வைக்காமலாம். சாப்புக்குள்ள பொட்டு இருக்குமாண்டி? துணி தைக்கிற சாப்புல பொட்டு இருக்குமா? குங்கும பொட்டு இருக்குமா? இல்லனா நம்ம அந்த சோப்பு பொட்டு இருக்கல அது இருக்குமா? இல்ல ஸ்டிக்கர் பொட்டு இருக்குமா? அது நம்ம யோகத்தை பொறுத்து. எங்க அம்மா சொன்னாவே சோப்பு 3 ரூபாயா? அப்படியா? ஆமா, சூப்பரா இருக்கு எங்க அம்மா. யாருக்கு கண்ணை பார்த்து கதை சொல்ல முடியாது. நான் அவ கண்ணை தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கல. அவன் என்ன அப்படி சொல்லிட்டா? நான் கண்ணை தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கல. அவ கண்ணை பார்த்து தான் நான் விழுந்தேன். அவ கண்ணை பார்த்து என்ன சொல்றேன்? நான் அவ கண்ணை பார்த்து தான் விழுந்தேன்னு அவங்கிட்ட சொல்றேன். இல்ல இல்ல, நான் வேற எதையும் அவகிட்ட பார்க்கல. அவ கண்ணை தான் பார்த்தேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்ன சேர்மா ஒருத்தி கூட வாழ்ந்தானா அது அவ கூட மட்டும்தான். இல்லைன்னா வேற எவ கூடயும் வாழ மாட்டான். இந்த சேர்மா நான் ஒருத்தி கூட வாழ்ந்தேன்னா அது அவ கூட மட்டும்தான். சொல்றேன், அவ கண்ணை பார்த்து சொல்றேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, டீ உன்னை என் பொண்ணாட்டியாக்க விரும்புறேன்னு சொல்றேன். வாங்க சார், யாரை பார்க்கணும்? இல்ல, பிசி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுதான், யாரை பார்க்கணும்? அது மேடம் பார்க்கணும். மேடம் இன்னும் கிளாஸுக்கு வரல, ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா மேடம் வந்துருவாங்க. நான் போயிட்டு வர சொல்றேன். மெதுவாவே வர சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகே சார். நான் கண்ணை பார்த்து சொல்றேன். கண்ணை பார்த்து சொல்றேன். ஏடி, உன் நாட்டை தருவியாடி? இசை தமிழ், இசை தமிழ். இசை தமிழ் நல்லா இருக்கு. அவன் ஏன்டா அப்படி உட்கார்ந்திருக்கா? அவ ஒரு வாரமாவே அப்படிதான் இருக்கா. ஏடி, வாழைப்பழ தொலி எடுத்து ஸ்கின்ல வச்சு தேய்ச்சோம்னா மூஞ்சி பளபளப்பா இருமாண்டி. அப்படியா? யார் சொன்னா? நம்ம தன்னதாய் பாட்டி இல்ல, அவங்க தான் சொன்னாவ. நம்ம ஏத்தம்பழம், நாட்டுப்பழம் இந்த தொலியெல்லாம் எடுத்து முகத்துல ஸ்கின்ல போட்டோம்னா அது பளபளப்பா இருக்குமா? அப்படியா? ஆமா, அதே மாதிரி நல்ல பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் முகம் நல்ல ஷைனிங் அடிக்குமா? பப்பாளி பழம் நம்ம தொடைய வேண்டாமே, நம்ம வீட்ல வளைஞ்சு கிடக்குதே. பாத்தியா, நமக்கு பிடிக்காதெல்லாம் திங்க சொன்னா பாத்தியா? எங்க வீட்ல எக்கச்சக்க பப்பாளி பழம் கிடக்குப்பா. எனக்கு அந்த வாடையே பிடிக்காது. ஆனா அந்த பழம் தின்னா நல்ல க்ளோவா இருக்குமாட்டி. இசை பத்தியா, முன்னாடி இப்ப சோப்பாயிட்டா பாத்தியா? அவ நிறைய பப்பாளி பழம் சாப்பிடுவா. இல்லட்டி அவ கொய்யா பழம் நிறைய திம்பா, உப்பு வச்சு தின்னுகிட்டே இருப்பா பாத்துக்க. கொய்யா பழத்துல உப்பா? எட்டி, உப்பு பத்தப்பொடி ரெண்டையும் மிஸ் பண்ணி அப்படியே அந்த கொய்யா பழத்தை நாளா வெட்டி கொஞ்சம் குருமிளகு வச்சு அதுல முக்கி தின்னா எப்படி இருக்கு தெரியுமாட்டி? இசைநாட்டி எனக்கே சொல்லி கொடுத்தா. ஏன்டி அப்படி மாங்காய் வந்துட்டு திம்பாவ? முந்தானத்து கூட நான் மாங்காய் அப்படிதான் தின்னேன். நல்லா மாங்காவை நல்ல சைஸா வெட்டி உப்பு வத்தப்படி குருமிளகுலாம் வச்சு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டேன். அப்பா என்ன டேஸ்டா இருந்துச்சு. என்ன சாயங்காலம் காப்பி தான் குடிக்க முடியாம போயிட்டு ஒரே பல்லு கூச்சம். அப்புறமா சாயங்காலம் போல எங்க அம்மனிக்கு சாலை குழம்பு வச்சாவல்ல, அதை சாப்பிட்டேன். அப்புறம் பல்லு கூச்சம் போயிட்டு. எடி அங்க பாரு. எடி இசை, எடி இசை. புள்ள புள்ளன்னு சொல்லாதே, எனக்கு டயர்டா இருக்கு. சும்மா இரு. இசை அங்க பாருடி. சும்மா இருடி, எனக்கு டயர்டா இருக்குது. சரி, நான் கொஞ்சம் டெஸ்க்ல படுக்க போகும்போது எழுப்பு. எட்டி அங்க பாருன்னு சொன்னேன். சும்மா இருடி. இசை அது போலீஸ். எதுக்கு வம்பு? சத்தம் காட்டாம இருந்துரு. அவன் முடி சரியில்லை, அவன் வளர்ப்பு சரியில்லை, முரட்டு பையன். வீம்புக்கிறத பண்ணிட்டு போயிடுவான். போலீஸ் சகவாசம் நமக்கு வேண்டாம், வேண்டாம். இந்த போலீஸுக்கார சகவாசமே நமக்கு வேண்டாம். அப்படி எஸ்கேப் ஆயிரு. சரி இசை, நம்ம போமா? சரி வாங்க போலாம். நிச்சயமா போயிடும். வாங்க போயிடும். பேக் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் முத்தி. எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் எதுக்கிட்டு காலேஜுக்கு வந்தான்? அவன் டேஞ்சரு பாத்துக்க. எம்எல்ஏ சகவாசம், ஊழலு லஞ்சம் வாங்கிறதுக்கு அஞ்ச மாட்டான். எவனையும் கை நீட்டாம இவன் இருந்ததே கிடையாது. இவன் எதுக்கிட்டி உன்னை காலேஜுக்கு தேடி வரணும்? வேற எதுக்கா கூட வந்திருக்கலாம்ல. என்னதான் தேடி வந்தா நம்ம எப்படி நினைக்க முடியும்? அவன் எதுக்கிட்டி உன் பக்கத்துல வந்து நின்னா எனக்கு என்ன தெரியும்? அவனும் அவன் மூஞ்சியும் அவன் முகரையும் உன்னை பார்த்தாலே என் செருப்பு கட்டி அடிக்கணும் போல எனக்கு வருது. இந்த பாரு, அப்படி எதுவும் பண்ணிடாத. அவன் முரட்டு பையன். அவன் மூஞ்சி முறைய பார்த்தல, எப்பவும் பணங்க மண்ட மாதிரி வச்சிருக்கான். எப்பவும் கோச்சையை தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் சகவாசம் நமக்கு வேண்டாம். அவன் கிட்ட வம்பலுக்கெல்லாம் வேண்டாம். ஏதோ தெரியாம எடுத்துட்டோம், இதோட முடிச்சுக்கிடுவான். அவன் நம்ம ஊரா இருந்தாலும் அவன் வேறதான். விடு, அவன் அப்படியே அம்மா மாதிரி. வேண்டாம் டி, விட்டு.
உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா தேடுறாங்களா? நீங்க 2 பேரும் போங்க. இசை தமிழ். இசை தமிழ் தான் அவ வருவா. நீங்க போங்க. உங்க அம்மா அப்பா தேடுறாங்களா? இல்ல உங்க அம்மா அப்பா ஸ்டேஷன் தூக்கட்டுமா? இசை அவளை கூட்டிட்டு போறா. உங்க எனக்கு நம்ம வடக்கூர் மாயாண்டிக்கு தானே சண்டை. வாடி போயிடலாம். எனக்கு சும்மா பின்னாடியே தொத்துக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பாப்பாலா பாப்பாலான்னு தெருல வந்து நின்றுக்கிட்டு பாக்குறது, நீ பார்த்ததுக்காக காத்திருக்கிறது, எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நியாரம் இல்லை. நீ போராட்டத்துக்கெல்லாம் சுத்ததுக்கு எனக்கு நியாரம் இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. பிடிச்சிட்டா குடும்பம் நடத்துற கேரக்டர் நான் எல்லாம். ஆனா பொம்பளை மனசுல இடம் பிடிக்காம குடும்பம் நடத்த முடியாதாம. அதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன தவிர வேற யாரையாவது விரும்புறது இல்ல உன்ன மாதிரிலாம் ஒருத்தர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு வீம்பு பண்றது, அது என்கிட்ட ஆகாது. எந்த எல்லைக்கும் போய் தூக்கிட்டு வந்துருவேன். அப்புறம் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் போற இனிமேதான் எப்படியும் காதலுக்கு இதெல்லாம் எவ்வளவு லெட்டர் கொண்டுட்டு வருவான். எதையும் வாங்கக்கூடாது. அப்புறம் எனக்கு என்னடா வேணும்? என்னடா வேணும் உனக்கு? சொல்லுடா, உனக்கு என்ன வேணும்? என்ன போறடா? என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லுடா, என்ன வேணும்? சொல்லு. என்னவோ சொல்ல வந்தியே, என்ன? சொல்லு. என்ன பார்த்து சொல்லுடா. சொல்லுடா. இப்போ என்ன பார்த்து சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லுடா, என்னவோ சொல்ல வந்தியே, என்ன? சொல்லு. என்ன மனசு இடம் பிடிக்க முடியாதா? மிரட்டு தான் இடம் பிடிச்சதான் நினைச்சேன். இந்த உருட்டல் மிரட்டல வேற எங்கேயாவது வச்சுக்க. வா, உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயந்தவன் நான் கிடையாது. நீ மிரட்டன பயந்துக்கிட்டு ஓடி ஒளிரவளும் நான் கிடையாது. எதுக்குனாலும் ஏத்து நிக்கிறவா. மிரட்டி பாக்குறியா? நீ எம்எல்ஏவுக்கு கை கூலியாவும் இல்ல அடியாலாவும் இரு. உன் மிரட்டலுக்குலாம் பயப்படுறவன் நான் கிடையாது. ஒரு ரவுடி தளத்தை பார்த்து நான் பயந்துருவேன் நினைச்சியா? இப்போதான் உன் மேல எனக்கு வெறியா வருது. இப்பதான் எனக்கு உன் மேல வெறியே வருது. நீ தான் வேணும்னு என் மனசு அடம் பிடிக்கிறேன். அடைஞ்ச தீர்வண்டி உன்னை அடைஞ்ச தீர்வ. திமுரு எனக்கு வேணும். உன்னை திமுறா இருக்கும் போதே நான் அனுமதிக்கணும். எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும். ஆடி அடியாளுதான். ஆனா எனக்கு நீ வேணும். எப்படி ஒன்று தட்டி தூக்குற நட்டு பாரு. சொல்லு. அது வந்து அச்சச்சோ நீ அம்மா கிட்ட சொல்ல மாட்டியே? ஆமா, இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. இல்ல சொன்னா மட்டும் நம்மள விட்டுருவா பாரு. சொல்லு சொல்லு. தங்கச்சி தான் உலகத்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது வந்து அத்தாண்டி நான் வந்து எப்பவும் தெருவுக்கு ஓடி ஓடி பாப்பேன். ஞாபகம் இருக்கா? அந்த
வளர்ந்து கட்டவனா? அப்படி சொல்லாத. அந்த கடைக்கார நச்சிமாவனா? ஆமா. பேசிட்டு சொல்லு. இன்னைக்கு அவளை பார்த்து பல்ல கட்டிட்டு வந்தியோ? பாட்டி, நான் சொல்ல கேட்கவே மாட்டான். நான் தெருவுக்கு போறதே அவளை பாக்குதா. ஆனா இப்ப அதெல்லாம் வேண்டாம். என்ன உளறிக்கிட்டு இருக்க? அதான்டி என் ஃப்ரெண்டு ஒத்தி பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட காலையில சொல்லிட்டு போனேன்ல. ஆமா, முடிவாயிட்டா? பொண்ணு பார்க்க வந்தது யாருன்னு சொல்லு பாப்போம். அவ பணக்காரி தானே, பணக்காரன் தான் வந்திருப்பா. வந்ததே நம்ம சேர்ம பட்டி இருக்காவல்ல. இப்ப என்ன சேர்ம பட்டிக்கு? அதே வீட்டுல நன்றி பொண்ணு பார்க்க வந்திருந்தாவ. அதான் தங்கப்பாண்டி மாமா வீட்டுல இருந்து. தங்கப்பாண்டி மாமாவா? சொல்லு. தங்கப்பாண்டி மாமா வரல, அவங்க அம்மாவும் அவரும் வந்திருந்தாங்க. எவரே? அதான் வளர்த்தியா இருப்பாரு, தோற தோற ஆளு மண்டையம். அவன் தான் உன்னை எடுத்து பார்க்க முடியாம போவானே. அவன் ஒரு அம்மா பிள்ளை. அம்மன்னு போறக்கூடியவன். இப்ப என்ன அவனை பத்தி? நானும் நீ அப்படிதாண்டி நினைச்சேன். அவன் அம்மா அம்மன்னு போவான்னு. அது உண்மைதான். அந்த பொண்ணு பக்கம் வந்திருந்தாங்களா, தனியா நின்றுட்டு இருந்தாங்களா, அழுதுட்டு நின்னாங்களா? நான் யாருன்னு கேட்காம எதுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் மாப்பிள்ளை நினைச்சு கேட்டுட்டேன். சரி, அப்போ உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்து அந்த வளர்ந்தவன் தானே? அந்த தொப்பி மண்டை தான் பார்க்க வந்தாளா? நீ உன் ஃப்ரெண்ட்டு சொல்ல வேண்டியதானே? அது ஒரு காசுக்கு ஆக மாட்டா, அந்த குடும்பம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? உன் ஃப்ரெண்டை காப்பாத்திருக்க வேண்டியதானே? நான் சொல்ல கொஞ்சம் கிளாரிட்டி சொல்லி தொலை. அவளுக்கு பொண்ணு பிடிக்காம கிச்சன்ல நின்னாலிட்டு இருந்திருக்காவளா? அது தெரியாம நான் என்ன வேணும்னு கேட்டேனா திரும்பி பார்த்தாங்களா? நானா ஒரு செகண்டு ஏ எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, என் மனசுல ஓடிட்டு இருந்த ஒரு காரியத்துக்கு விடுதலை கிடைச்சிட்டு அப்படின்னு கத்திட்டு வந்தே நான் சொல்ல மாட்டேன். கடுப்பே தானே சொல்லு. பொண்ணுதான் நினைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இது எனக்கு மொத்தம் கொடுத்துட்டாங்கடி. என்ன சொன்ன? அது நானு என்ன அவளுக்கு பிடிக்குமா? ஆனா நான் தான் பிடிக்கும்னு தெரியாம இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள நான் தான் இருந்திருக்கேன், ஆனா நானும் தெரியாம இருந்திருக்காங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? இட்டி இப்ப அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காண்டி. அந்த குடும்பத்துக்கு நீ போக கூடாது. அந்த வீட்டுல இருக்கணுங்க மனுஷனே கிடையாது. அந்த வீட்டை போய் வாழ்ந்தலான்னு கனவு காணாத. எனக்கு தெரிஞ்சு ஒன்ன அந்த நரகத்தை தள்ள மாட்டேன். அவனை இன்னையோட தலை முழுகு. அவனை இதுவரைக்கும் உனக்கு பிடிச்சிருந்தாலும் இனி பிடிக்க கூடாது. மீறி அவனை கொள்ளையிட பண்ணுவ. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஏதாவது சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அந்த குடும்பத்து சுவாசமே நமக்கு வேண்டாம். அந்த வீட்டுக்கு ஒன்ன ஒரு காலம் அனுப்ப மாட்டேன். அவன்கிட்ட பேசினது பழகுனது, அவனுக்கு ஒன்று பிடிச்சது, உனக்கு அவனை பிடிச்சதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. மீறி எனக்கு அவன் தான் வேணும், அவனை பிடிச்சிருக்கு, என்னால மறக்க முடியல ஏதாவது சொன்னு வச்சுக்க. அம்மா அடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேனே, இந்த இசை செத்துவானே செஞ்சு கொட்டிடுவேன். போடி, உன்னை விட எனக்கு யாரும் வேண்டாம். உன்னை விட எனக்கு ஒன்று யாரும் வசந்தவங்கெல்லாம் கிடையாது. பிடிக்கும் என்னமோ தெரியல, அவனை மட்டும் எப்படியோ பிடிச்சது. என்கிட்ட நிறைய பேர் காதல சொன்னாங்கன்னு, ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கல. என்னமோ தெரியல, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். அவன் என்னை பார்த்துட மாட்டானா, என்னை பார்த்து சிரிச்சிட மாட்டானா, என்னை ஓர கண்ணால பார்க்க மாட்டானான்னு மனசு ஏங்கும். அவன் பார்க்கணுங்கக்காகவே புது துணி போட்டுக்கிட்டு போய் நிற்பேன். அவனை அட்ராக்ட் பண்ற மாதிரி போய் நிற்பேன். அவன் பார்வை என் மேல படணுங்கக்காகவே கத்தி பேசுவேன். அவன் எப்படியாவது என்னை பார்த்தா போதுங்கக்காக கிறுக்குத்தனமா என்ன வேணாலும் பண்ணுவேன். பார்த்தாலே போதும் நினைப்பேன். அதே மாரி அவன் சைடா என்னை பார்த்துட்டா போதும். உலக அழகனே என்னை பார்த்த மாதிரி நான் ஏதோ பெரிய மகாராணி மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வரும். பார்த்துட்டான் என்ன பார்த்துட்டான்னு தூக்கமே வராது.
நைட்டெல்லாம் அவன் கூட வாழ்ற மாதிரி, அவன் கூட குடும்பம் நடத்துற மாதிரி ஆயிரம் கனவு. ஆனா அப்படி கனவு கண்டவனே வந்து உன்னை நான் காதலிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னையே மறந்துட்டேன்டி. யாருக்காக பைத்தியக்காரத்தனமெல்லாம் பண்ணனோ அவனே வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே பெருசா சாதிச்சுதான் நினைச்சிட்டேன். ஒண்ணு மிஞ்சி எனக்கு யாரும் வேண்டாண்டி. எனக்கு காதல வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ மட்டும் போதுண்டி, நீ போதுண்டி, நீ போதும். எனக்கு நீ மட்டும் போதுண்டி. என் உசுரடி, என் உசுரடி.